السلام عليكم ورحمة الله وبركاته. ஃபித்ரா சக்காத்துல் ஃபித்ர் யாருக்கு வழங்கப்பட வேண்டும்? 1. ஏழைகளுக்கான உணவு. முக்கிய நோக்கம். ஃபித்ரா என்பது வசதி படைத்தவர்கள் ஏழைகளுக்கு வழங்கும் உணவாகும். இது குறித்து நபிமொழிகள் தெளிவாக விளக்குகின்றன. ஹதீஸ் ஆதாரம்: நோன்பு நோற்றவரிடம் ஏற்பட்ட வீணான பேச்சுகள் மற்றும் ஆபாசங்களிலிருந்து அவரை தூய்மைப்படுத்துவதாகவும் ஏழைகளுக்கு உணவாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபித்ராவை விதியாக்கினார்கள். ஆதார நூல்கள்: அபூதாவூத் 1609, இபு மாஜா 1827. விளக்கம்: ஃபித்ரா என்பது நிர்வாகச் செலவுகளுக்கோ அல்லது மற்ற பணிகளுக்கோ அல்லாமல் நேரடியாக ஏழைகளின் பசியை போக்குவதற்காக மட்டுமே வழங்கப்பட வேண்டும். 2. வழங்க வேண்டிய அளவு மற்றும் பொருட்கள். ஃபித்ராவை உணவாகவே வழங்க வேண்டும் என்பது நபி வழியாகும். ஹதீஸ் ஆதாரம்: நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்தில் ஒரு சாவு அளவு உணவை ஃபித்ராவாக வழங்கி வந்தோம். அப்போது எங்களது உணவாக பேரிச்சம்பழம், பார்லி, காய்ந்த திராட்சை மற்றும் பாலாடை கட்டி ஆகியவை இருந்தன. ஆதார நூல்கள்: புகாரி 1506, முஸ்லிம் 1640. தற்போதைய நடைமுறை: நமது ஊர்களில் அரிசி முக்கிய உணவாக இருப்பதால் ஒரு நபருக்கு சுமார் 2.5 கிலோ முதல் 3 கிலோ வரை அரிசியை ஃபித்ராவாக வழங்க வேண்டும். 3. வழங்க வேண்டிய யாருக்காக கடமை. சிறுவர், பெரியவர், ஆண், பெண் அனைவருக்கும் இது கடமையாகும். ஹதீஸ் ஆதாரம்: முஸ்லிம்களில் அடிமை, சுதந்திரமானவர், ஆண், பெண், சிறியவர், பெரியவர் ஆகிய அனைவர் மீதும் ஒரு சாவு பேரிச்சம்பழம் அல்லது ஒரு சாவு பார்லியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமையாக்கினார்கள். ஆதார நூல்கள்: புகாரி 1503, முஸ்லிம் 1635. 4. எப்போது வழங்க வேண்டும்? நேரம். பெருநாள் தொழுகைக்கு முன்னரே இது ஏழைகளை சென்றடைய வேண்டும். ஹதீஸ் ஆதாரம்: மக்கள் பெருநாள் தொழுகைக்கு புறப்படுவதற்கு முன்னரே ஃபித்ராவை வழங்கிவிட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள். ஆதார நூல்கள்: புகாரி 1503, முஸ்லிம் 1633. குறிப்பு: தொழுகைக்கு பிறகு கொடுத்தால் அது சாதாரண தர்மமாகவே கருதப்படும், ஃபித்ராவாக கருதப்படாது.